ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் NIOSல செகண்ட்ரியில் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் 5வது லெசன், அதாவது அ டைகர் கம்ஸ் டு டவுனில் ஃபஸ்ட் பார்ட் இன்றைக்கி நாம் தமிழில் சொல்ல போகிறோம். ஸோ வெல்கம் டு தங்லிஷ் வாதி சேனல். நான் தான் உங்கள் தங்லிஷ் வாதி. வாங்க இப்போ நம்ம லெசன் கூட போகலாம். லெசன் இல்லை, ஒரு கதை, ஸ்டோரி. ஓகேங்களா? ஸோ ஜாலியாக ஒரு ஜூக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி மைண்டில் நினச்சிக்கோங்க, மனசில் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இது முதல்ல யார் எழுதுனா? என்றைக்குமே ஒரு கதை எழுதும்போது, இல்லை ஒரு கவிதை எழுதும்போது, போயம் எழுதும்போது முதல்ல அது எழுத்தாளர் யார், அவரோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை எழுதினவர் மிஸ்டர் ஆர்கே நாராயண். ஸோ இந்த ஆர்கே நாராயண் யார்? இவர் ஒரு பெரிய ஆள். அது நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கண்டுபிடிங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு இந்த ஆத்தர்ஸ் பற்றி எல்லாம் தெரியாது. ஸோ அது நீங்கள் தேடி கண்டுபிடிங்க, தப்பு கிடையாது. ஓகேவா? ஆர்கே நாராயண் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்ப்போம் எத்தனை பேருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அவர் யாருன்ட்டு. ஓகே, ரைட். ஸோ டைகர் கம்ஸ் டு டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டைகர் டவுனுக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ உங்கள் டவுனே நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் டவுனுக்குள்ளே ஒரு டைகர், ஒரு புலி பூந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ இந்த கதையில் நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேவா? த ஜங்கல் இஸ் அ நேச்சுரல் ஹோம் ஃபார் மோஸ்ட் வைல்ட் அனிமல்ஸ். வேர் எல்ஸ் கேன் யூ see them? Yes, in a zoo or sometimes in a circus. After you afraid of them when you are at a circus? No, you are not afraid because you know that they have been trained to listen to their master. A tiger comes to town. It's a story about a runaway circus tiger. The story is told by the tiger, who is the central character of the story. Read the story to find out what happens. ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னாக்கா, இந்த கதையில் அந்த டைகர் சர்க்கஸ்லேருந்து தப்பிச்சு வந்திருக்கு டவுனுக்குள்ளே. இது யாரோட அனுபவத்தை இந்த கதையில் சொல்கிறாங்கனாக்கா, அந்த டைகர் தன்னோட அனுபவத்தை சொல்லுதாமா. ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. வாங்க பார்ப்போம், அந்த டைகரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். த மார்க்கெட் ரோடு. இப்போ இது டைகர் பேசுகிற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிக்கணும். ஓகேங்களா? வென் ஐ என்டர்ட் த மார்க்கெட். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஃபஸ்ட் பேராகிராஃபில் இந்த வைல்ட் அனிமல்ஸ், இந்த காட்டு விலங்குகளை நாம் எங்கே பார்க்க முடியும்? நாம் அதோட நேச்சுரல் ஹோம், இயற்கையான ஹோம், வீடு, அது எது? ஜங்கல், காட்டில் தான் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். வேறு எங்கே பார்த்துருப்போம்? நம்ம ஜூவில் பார்த்துருப்போம், அது இல்லைக்கா சர்க்கஸில் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கஸ் இதில் இருக்கிற ஒரு புலி பார்த்திங்கனாக்கா, டக்குன்னு அந்த சர்க்கஸ்லேருந்து தப்பிச்சு ஒரு டவுனுக்குள்ளே போகுது. அது டவுனுக்குள்ளே போகும்போது அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலி தன்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்குது. அதுதான் இந்த பாடத்தோட சாராம்சம். ஓகேவா? ரைட். When I entered a market road, people ran for their lives at the sight of me. As I passed through, shutters were pulled down and people hid themselves in drains, on trees and behind pillars. The population was melting out of sight. என்ன சொல்கிறாங்க? இந்த புலி சொல்லுது, நான் மார்க்கெட் ரோடு, அதாவது டவுனில் இருக்க ஒரு மார்க்கெட் ரோடுக்குள்ளே நடக்கும்போது போயிட்டேன் நான் தெரியாதனமா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் இங்கேயும் அங்கேயும் தன்னோட உயிரை காப்பாற்றுக்காக ஓடிட்டு இருந்தாங்க. அதை நான் என் கண்ணால் பார்த்தேன். அதுவும் மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா சில பேர் கடையோட ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயின்ஸ் அப்படின்னாக்கா தண்ணி வெளியே போகிற இடம், எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கங்கே எல்லாமே பூந்துட்டாங்க ஒளியறதுக்காக, ஏன்ட்டு தப்பிக்கிறதுக்காக. சில பேர் மரத்து மேலே ஏறிட்டாங்க. சில பேர் பில்லர், அதாவது ஒரு செவுத்துக்கு பின்னாடிலாம் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாக கூட்டம் எல்லாமே கலைஞ்சிட்டு இருந்துச்சு, அப்படின்னு காணாமல் போயிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார், த பாப்புலேஷன் வாஸ் மெல்ட்டிங் அவுட் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ரைட். அட் த சர்க்கஸ் ஐ ஹேட் நோ சான்ஸ் டு ஸ்டடி ஹியூமன் பீயிங்ஸ். தே ஹேட் sat in their seats peacefully while I cowered before captain's wife.
I got a totally wrong idea of human beings at that angle. I thought that they were strong and fearless, but now I found them running from me like a herd of deer. Although I had no intention of attacking them, when I paused in front of a tailor shop, he abandoned his machine and shut himself in a cupboard, wailing, "Alas, I am undone. Won't someone shoot that tiger?" ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன அந்த டைகர் சொல்லுதுனாக்கா, சர்க்கஸில் இருக்கும்போது எனக்கு வந்து ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது மனிதர்கள் கூட சர்க்கஸில் இருக்கும்போது ரொம்ப புரிஞ்சிக்கிற சான்ஸ் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா சர்க்கஸில் நான் வந்து என்னோடய ட்ரெயினரோட அடிக்காக பயந்துட்டு நான் வந்து அங்கே நடிச்சிட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு முன்னாடி பல ஆயிரம் மக்கள் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க, டென்ஷன் இல்லாமல். அப்போ என் மனசில் என்ன தோணிட்டு இருந்துச்சுன்னா, இத்தனை வருஷமாக மனிதர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க, எதுக்கு பயப்படாத ஆளுங்கன்ட்டு ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் வெளியே வந்தாட்டி தெரியுது, மனிதர்கள் வந்து இருக்கிறதுலே, அதாவது மான் மாதிரி தெரியுறாங்க எனக்கு. ஏன்னா மான் வந்து என்னை பார்த்த உடனே உயிருக்கு தப்பிச்சு ஓடும் மாதிரி மனிதர்களும் பயந்து ஓடுறாங்க. இப்போ தான் எனக்கு மனிதர்களோட உண்மையான ஒரு கேரக்டரே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து போய் ஒரு டெய்லர் ஷாப்புக்கு முன்னாடி நிற்கும்போது அங்கே அந்த டெய்லர் கடைக்காரர் என்ன பண்ணாருனாக்கா, ஒரு மிஷினுக்கு பின்னாடி ஒரு கபர்டில் உக்குள்ளே பூந்துட்டு என்ன சொல்ல ஆரம்பித்தான்னாக்கா, என்னால் முடியல, தயவுசெய்து யாராவது இந்த புளியை வந்து சுட முடியுமா அப்படின்னு சட்டம் போட்டுருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப். A prisoner between two constables got his chance to escape when the constable fled, abandoning him with his handcuffs. I tore a horse from his jutka and enjoyed the sight of the passenger spilled out of it and running for their lives. ஸோ இங்கே இந்த பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நான் திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு பிரிசர்னால் ஒரு கைதி, அந்த கைதியை வந்து 2 கான்ஸ்டபிள் வந்து வழியில் நடந்து கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த கைதி வந்து இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலங்கோட எஸ்கேப் ஆகிட்டாரு, தப்பிச்சு போயிட்டாரு. அதுவும் இல்லாமல் என் பக்கத்தில் ஒரு குதிரை வண்டி நின்றுட்டு இருந்துச்சு. அந்த குதிரை வண்டிக்கோட ஸ்க்ரீனை கொஞ்சம் நவுத்தி நான் பார்க்குறேன், நான் உள்ளே யார் இருக்காங்க அப்படின்ட்டு சும்மா ஜாலிக்காக நவுத்தி பார்த்தாக்கா உள்ளே இருந்த ஆளுங்க எல்லாமே தெரிச்சு ஓடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்ட்டு நான் என்ஜாய் பண்ணேன். இதெல்லாம் பார்த்து என்னை பார்த்து எல்லாம் ஓடுறதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி யார்? அந்த புலி. ஓகே, ரைட். Sheer hopelessness seemed to have seized the town people. They withdrew into their homes and even there remained nervous. All doors and windows everywhere were shut, bolted and sealed. Some, even though that I was some extraordinary creature who might pass through the walls and lie in wait on the roof or in the basement. Why should an ordinary, simple tiger have any interest in them, either to destroy or to safeguard? என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து நான் என்ஜாய் பண்ணிருக்கும்போது அந்த டவுனே ஒரு கலக்கிடுச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மனிதர்கள் தன்னோட வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு, ஷட்டர் சாத்திட்டு, நட்டு போல்ட்டெல்லாம் போட்டு, ஜன்னல்லாம் சாத்தி முடிச்சாட்டி கூட உள்ளே வந்து அவங்க டென்ஷனாக நர்வஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிற. அப்படி அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நினச்சேன்னாக்கா வெயிட் பண்ணி அதாவது ரூஃப்க்கு மேலேயும் வெயிட் பண்ண எனக்கு தெரியும். பல மணி நேரம் வெயிட் பண்ணி என்னோடய இறையை சாப்பிட எனக்கு தெரியும். அது இல்லாமல் நான் நினச்சேன்னாக்கா என்னால் வந்து செவுத்தை இடித்து கூட போக முடியும். பட் நான் அதெல்லாம் பண்ண விரும்பலை. நான் வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணிருந்தேன். என்னை பார்த்து எல்லோரும் பயந்து ஓடுறதை என்ஜாய் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி யார்? இந்த புலி. I rested for a moment at the door of a restaurant. The coffee drinkers and tiffin eaters sat still at their tables, uttering low moans on seeing me. I wanted to assure them, "Don't fear, I am not out to trouble you. Eat your tiffin in peace, don't mind me. You, nearest to me, hugging the cash box, you are a coward, afraid even to breathe. Go on, count the cash, if that's what you want. I just want to watch, that's all. If my tail strides down the street, if I am blocking your threshold, it is because I am 11 feet tip to the tail. I can't help it.
I am not out to kill. I am too full. I found a green pasture full of food on my way. I won't need any food for several days to come. I won't attack until I feel hungry again. Tiger attack only when they feel hungry. Unlike human beings who kill one another without purpose or hunger. ஸோ இந்த பேராகிராஃபில் அந்த டைகர் என்ன சொல்லுதுனாக்கா, புலி என்ன சொல்லுதுனாக்கா, இதெல்லாம் முடிஞ்ச வாட்டி நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி போய் நின்னேன். கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட்டுக்காக நான் வந்து அப்படியே ஜாலியாக உட்காந்தேன். உட்காரும் போது அங்கே ரெஸ்டாரண்ட்டில் காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க, டீ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க என்னை பார்த்தோன்னே டேபிள் அப்படியே உறைஞ்சி நின்றுட்டாங்க. அது இல்லாமல் மெதுவாக பேச ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் பார்த்து எனக்கு ஒருத்தன் பார்த்தேன்னாக்கா கேஷ் பாக்ஸ் கல்லாப்பேட்டியில் உட்காந்துருவேன், அந்த கேஷ் பாக்ஸை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருந்தான். இதெல்லாம் பார்த்துட்டு நான் என் மனசுக்குள்ளேயே அவங்ககிட்ட பேசினேன், நான்லாம் இங்கே உங்களெல்லாம் எதுவும் கஷ்டம் கொடுக்கறதுக்கு வரலப்பா, நான் பாட்டுக்கு இங்கே ஜாலியாக உங்களை வேடிக்கை பார்த்துட்ருக்கேன், நான் என்னோடய டைமை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் டிஃபன் சாப்பிட்றவங்க பொறுமையாக சாப்பிடுங்க, காஃபி குடிக்கிறவங்க பொறுமையாக குடிங்க, கேஷ் பாக்ஸில் நீ வந்து பணம் எண்ணுனாக்கா பொறுமையாக எண்ணுங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன். ஸோ தேவையில்லாமல் நானும் உங்களை தொந்தரவு பண்ண வரல, என்னையும் நீங்கள் யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. அந்த கல்லாப்பெட்டியில் பயந்துட்டு ஒருத்த உட்காந்துட்டு இருப்பான்ல, அவனை பார்த்து இந்த புலி நினச்சிடாம, நீ எல்லாம் ஒரு கோலை, மூச்சு வாங்கிறது கூட பயப்படுறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிக்கிச்சாமா. அதுக்கப்புறம் இந்த புலி என்ன சொல்லிச்சாமா, எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதான் இப்போ வழியில் சாப்பாடு இருக்குது, அந்த சாப்பாடு வந்து நான் சாப்பிட்டேன், இனிமேட்டு எனக்கு வந்து கிட்டத்தட்ட பல நாளைக்கு சாப்பாடு தேவையில்லை, நான் வந்து பசிச்சா மட்டும்தான் யாரையாவது கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல அந்த ரைட்டர் மிஸ்டர் ஆர்கே நாராயண் அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, அனிமல்ஸ் புலி பசிச்சா மட்டும்தான் அட்டாக் பண்ணும், பசிக்கலனாக்கா அது யாரையும் எதுவுமே சீண்டாது. ஸோ இது ஒரு கேரக்டர் இருக்குது, அது தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் அவர் இங்கே சொல்ல விரும்புகிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் இந்த பேராகிராஃபில் இதுதான் சொல்ல வராங்க. இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப். டு த கிரேட் டிலைட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல்ஸ் were being hurried closed. Children of all ages and sizes were running helter-skelter, screaming joyously, "No school, no school, tiger, tiger!" They were shouting and laughing and even enjoyed being scared. ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை வந்து புலி பார்க்குது என்னன்னாக்கா, குழந்தைங்கள பார்க்குது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க, அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த குழந்தைங்க பயம் இருந்தாலும் ஜாலியில் என்ன கத்த ஆரம்பிச்சிச்சுனாக்கா, எல்லா சைஸ்லேயும் குழந்தைங்க இருந்தாங்க, ஜாலியில் என்ன கத்த ஆரம்பிச்சிச்சுனாக்கா, இன்றைக்கி ஸ்கூல் கிடையாதுரா, இன்றைக்கி ஸ்கூல் கிடையாதுரா, புலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயும் ஜாலியாக சிரிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லுது இந்த டைகர். I followed them through their school gate while they ran up and shut themselves into the school hall. I climbed up the step of school, saw an open door at the far end of a veranda and walked in. It happened to be a headmaster's room. I noticed a very dignified man jumping on his table and heaving himself up into an attic. I walked in and flung myself on a cool floor, having a special liking for cool stone floors, with my head under the large desk. I was in no mood to bother about anything. All I wanted was a little moment of sleep. While I slept, I had been properly locked up and was being watched. After I woke up, I heard a teacher saying, "Now that this brute is safely locked up, while we must decide." ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த குழந்தைங்கள அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருந்த குழந்தைங்களே ஃபாலோ பண்ணிச்சாமா, இந்த புலி ஃபாலோ பண்ணிட்டு அவங்க ஸ்கூலுக்கே போயிடுச்சாமா. அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு தன்னோட கிளாஸ் ரூம்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. இந்த புலி வந்து அங்கே ஒரு பெரிய வெராண்டா இருந்துச்சாமா ஸ்கூலில், அந்த வெராண்டாவில் மெதுவாக அப்படியே அழகாக நடந்து போய் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூம்குள்ளே போச்சு. அந்த ரூமில் இருந்து யார் இருந்தாங்கனாக்கா ஹெட் மாஸ்டர் இருந்தாங்களாமா. அந்த ஹெட் மாஸ்டர் வந்து தன்னோட டேபிள் மேலே வந்து பயந்து நின்றுட்டு இருந்தா அப்படியாமா. இந்த புலி சொல்லிச்சு, நான்லாம் யாரையும் கண்டுக்கல, நான் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு அந்த ரூமில் சில்லுன்ட்டு இருந்தது ஃப்ளோரு, அதாவது தரை. அந்த தரையை வந்து 2 டைம் அப்படியே ஜாலியாக அதில் வந்து படுத்துட்டு அது ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள சுற்றி இருக்கவங்க அந்த ரூம்குள்ளே வந்து என்னை வந்து லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த புலி சொல்லுது. அடுத்தது,
இது இந்த புலி டக்குன்னு முழிச்சிச்சு. அதுக்கப்புறம் தூக்கத்தில் இருந்தது முழிச்சாட்டி ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஏன்னா டீச்சர்ஸ்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சரி இப்போ நம்ம வந்து இந்த புலியை லாக் பண்ணிட்டோம், அடுத்தது என்ன பண்ணணும் நம்ம முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிச்சு. At this moment, my master pushed his way through the crowds and scolded, "Never use the words beast or brute. They are ugly words coined by man. He is in his arrogance. The human being thinks all other creatures are beasts. Awful word. Is this the time to discuss problem of vocabulary? Why not?" restored my master. At which they looked extremely upset and angry. Someone said, "What a reckless man you are. Who are you? You are asking for profound questions? I have no idea who I am. All my life I have been trying to find the answer. Are you sure you know who you are?" ஓகே, இதோட இந்த பாடத்தை வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அந்த புலி சொல்லுதுனாக்கா, நான் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னாக்கா லாக் ஆகிருந்தது. அங்கே வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அந்த டைமில் என்னோடய மாஸ்டர் வந்து உள்ளே வந்து நவருங்க, யார் இந்த புலியை வந்து என்னோடய புலியை வந்து அடைச்சி வச்சுருக்கீங்க, இந்த புலியை வந்து நீங்கள் மிருகம் அப்படி இப்படிலாமே கொடிய மிருகம்லாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து மனிதர்களோட திமிரில் வந்து நாம் அந்த மாதிரி மிருகத்தை வந்து நினச்சிட்ருக்கோம், ஆனால் அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணார். அப்போ வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து மாஸ்டர்கிட்ட கேட்டாங்க, யார் நீ, இப்போனா இதெல்லாம் டைமா, புலி எப்படியாப்பட்டது அப்படி இப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் டைமா அப்படின்னு கேட்டோன்னா அந்த மாஸ்டர் சொன்னார், ஆமாம் இது டைம் தான். மிருகங்கள் என்றைக்குமே கெட்டது கிடையாது, மனிதர்கள் தான் இப்போ மிருகங்களை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம், மிருகம் மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நான் யாருன்னு கேட்டீங்க, நான் யாருன்னு அதே ஆட்டோ நான் யாருன்னு நீங்கள் கேட்டீங்க, நான் யாருன்னு எனக்கே தெரியாது, ஏன் நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியுமா? இந்த கேள்விக்கு சாதாரணமாக பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிக்கிறாங்க. யார்? எழுத்தாளர் ஆர்கே நாராயண். ஸோ இந்த பாடத்துலேருந்து நாம் இந்த இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஜாலியாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணுன்னாக்கா, சைடில் பார்த்திங்கனாக்கா நோட்ஸில் உங்களுக்கு மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மீனிங்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? அந்த மீனிங்ஸை பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, மெல்ட்டிங் அவுட் ஆஃப் சைட். அதுக்கு என்ன அர்த்தம்? மெல்ட்டிங் அவுட் ஆஃப் சைட்னா டிஸப்பியரிங்னாக்கா காணாமல் போகிறது. அடுத்தது கவர்டு அப்படின்னாக்கா ஃபெல்ட் அஃப்ரைடு. கவர்டுனாக்கா பயத்தில் இருக்கிறது. அப்புறம் நோ இன்டென்ஷன் ஆஃப் அப்படின்னா நோ பிளான் ஆஃப், நமக்கு எந்த பிளானும் இல்லைனாக்கா எந்த ஒரு நோக்கமும் இல்லைன்னு அர்த்தம். இன்டென்ஷன்னா நோக்கம். பாஸ்ட்னாக்கா ஸ்டாப்னாக்கா நிறுத்துறது. அபேண்டன்ட்னாக்கா லெஃப்ட் அலோன், தனியாக விடுறது தான் அபேண்டன்ட். வெயிலிங்னாக்கா க்ரைங் இன் ஃபியர், பயத்தில் அழுவது தான் வெயிலிங். ஸ்பில்லிங் அவுட்னாக்கா ஃபாலிங் அவுட் ஆர் ஜம்பிங் அவுட். ஸோ வெளியே சிந்துறது இல்லை வெளியே விழுவுறது, இதெல்லாமே ஸ்பில்லிங் அவுட்னு சொல்லுவாங்க. சீஸ்னாக்கா கேப்சர்னாக்கா பிடிச்சி வச்சிருக்கிறது. தென் சாட் ஸ்டில்னாக்கா சாட் வித்தவுட் மூவிங், அதாவது ஆடாமல் அசையாமல் உட்காருது. சாட் வித்தவுட் மூவிங். அடுத்தது அட்டரிங் லோ மோன்ஸ் அப்படின்னா க்ரைங் இன் லோ வாய்ஸ், அதாவது பயத்தில் வந்து கம்மியான வாய்ஸில் நம்ம வந்து அழுவுறது தான் அட்டரிங் லோ மோன்ஸ், க்ரைங் இன் லோ வாய்ஸ். அஷ்யூட் தெம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை தெம் பை சேயிங் சம்திங். அஷ்யூட் தெம்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி வந்து நம்ம அவங்கள திருப்திப்படுத்துறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெயில்ஸ் டவுன், ஹேங் டவுன். ட்ரெயில்ஸ் டவுன்னாக்கா ஹேங் டவுன், நம்ம தொங்க வைக்கிறது, அதாவது கீழ் பக்கமாக வந்து தொங்க வைக்கிறது, இதுதான் ஹேங்ஸ் டவுன். இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா, புலி தன்னோட வாழை வந்து கீழ் பக்கமாக தொங்க வைக்கிறதுன்னு ஒரு இது வரும். அதை நீங்கள் லெசன் படித்து பார்த்தீங்கன்னா புரியும், ஓகேவா? அடுத்தது த்ரெஷோல்டுனாக்கா டோர் வழியாக நம்ம வர முறைனா அதுதான் த்ரெஷோல்டு. அப்புறம் பாஸ்டர் கிரேசிங் ஃபீல்டு ஃபார் அனிமல், அதாவது மிருகங்கள் எல்லாமே மேயறதுக்கு ஒரு இடம் விட்டுருப்பாங்க, அது பேர் தான் பாஸ்டர். ரன்னிங் ஹெல்டர் ஸ்கெல்டர் அப்படின்னா ரன்னிங் ஹியர் அண்ட் தேர் இன் ஃபியர், அதாவது பயத்தில் இங்கங்கே ஓடுறது தான் இதுக்கு அர்த்தம். ஹீவிங்னா புல்லிங் லிஃப்டிங், இழுக்கிறது தூக்கிறது, இது வந்து ஹீவிங்னு சொல்லுவாங்க. காயின்டு பை மேன், கிவிங் பை மேன். காயின்டு பை மேன்னாக்கா மனிதர்களால் ஒரு விஷயத்த இப்படி தான் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. அரகன்ஸ், சென்ஸ் ஆஃப் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ், சுப்பீரியாரிட்டி. அரகன்ஸ்னாக்கா திமிரு. அப்புறம்
retorted, shouted back. Retorted naga கத்துறது, திருப்பி கத்துறது. Profound, serious and with a deep meaning. ஒரு அர்த்தமுள்ள சீரியஸான விஷயம் தான் ப்ரொஃபவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம டைகர் கம்ஸ் டு டவுன் 1 சாப்டரை வந்து முடிச்சிருக்கோம், ஸ்டோரியை முடிச்சிருக்கோம். ஸோ நான் கேட்ட மாதிரி ஆர்கே நாராயண் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல் சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய், ஆல் தி பெஸ்ட்.